சூப்பர், அருமையாக இருக்குது. வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஈரோடு வந்திருக்கேங்க. அதுவும் ஈரோடில் பர்டிகுலராக எங்கே வந்திருக்குன்னா தங்கமேடுன்னு சொல்லி ஊருக்கு வந்திருக்கோம். இங்கே எதுக்காக வந்திருக்குன்னா, இங்கே இந்த நாட்டுக்கோழி வச்சு ஒரு ரெசிபிலாம் பண்ணுறாங்க. அந்த ரெசிபி என்னன்னா வரமிளகாய் கோழி வறுவல் சொல்லி ஒரு ரெசிபி இருக்குது. அந்த ரெசிபி எப்படி பண்ணலாம் சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். வரமிளகா சின்ன வெங்காயம் போட்டு செய்யறதுனால வரமிளகா கறி அப்படின்னு சொல்லி செய்வோங்க சார். அதுவும் பர்டிகுலராக இந்த ரெசிபி பண்ணும்போது 4 பொருள் வச்சு பண்ணுறாங்க. சின்ன வெங்காயம், மஞ்சத்தூள், உப்பு, கடலெண்ணெய். கடலெண்ணெய் கண்ணு உடம்புக்கு நல்லது, டேஸ்ட்டாக இருக்குது. வேற எண்ணெய் எது ஊற்றினாலும் அதோட சுகம் வராது. நாட்டுக்கோழி சித்து வெடக்கோழின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். சின்னதாக தான் இருக்குங்க. அது டேஸ்ட் நல்லா இருந்தது. ஓகே, தோட்டத்துக்குள்ள ஏரியாவில் போய் பார்த்து வாங்குவோம். வெடக்கோழி வந்து மொட்டு வைக்கிறதுக்கு முன்னாலேயே நாங்கள் பண்ணுறோம். நல்ல விஷயம். மொட்டு வச்சு முடிச்சுட்டு அந்த டேஸ்ட் குறையும். ஸோ இந்த 4 பொருளை வச்சு நீங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக சேல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, யாராவது வந்து கேட்டாங்கன்னா ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி கால் பண்ணுறாங்க. அப்போ அந்த நாட்டுக்கோழியை கட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி சமையல் பண்ணி நல்ல ஒரு அருமையான ஒரு சாதத்தோட அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி குழம்பு இந்த மாதிரிலாம் போட்டு சூப்பராக பண்ணி தராங்க. அனுப்பி எங்கெங்கேயோ பதில் நாட்டிலிருந்து எல்லாம் அங்கே வராங்க சாப்பிட்றதுக்கு. எங்கள் குடும்பம் பூரா அதுக்குள்ள தான் பண்ணுது. இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ரெசிபி நம்மளுக்கு சொல்லித்தர போகிறோம். யார் கேட்டால் பழனி அம்மாள். இவங்களை பற்றி கேட்டோம்னா கடந்த 25 வருஷமாக வந்து இங்கே கடை வச்சு ரன் பண்ணிட்டு வராங்க. 50 வயசு இருக்கு. அப்போ பிடிச்சி இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு வயசு வந்து 75. நான் 75 வருஷமாகி இன்னொரு ஊசியோட போடல. அப்படியா? ஏன் போடல? உடம்பு அந்த அளவுக்கு எனக்கு இருக்குது. இவங்க ரெசிபி சொல்லிடுறது மட்டும் இல்லாமல் 20 பேர்த்துக்கு சொல்லித்தான் போய் பண்ணிட்டு இருக்கிறாங்கப்பா. எல்லா மக்களும் பொழைக்கிட்டு நல்ல உழவு மூச்சு கூட ஆயா கடைன்னு பேர போயிடுது. நல்ல ஒரு ஹெல்த்தியாக எப்படி இருக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. நான் இப்போ நல்ல முறையில் இருந்து நல்ல முறையில் சமைச்சு சாப்பிட்டோம்னா அந்த உடம்புக்கு எந்த கெடுதலும் வராது. இந்த மாதிரி ரெசிபிகள் பண்ணும்போது நம்மளுக்கு மருத்துவ குணங்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயம் சொல்லியிருக்காங்க. அந்த மஞ்சத்தூளும் அந்த காரமும் நெஞ்சுக்குள்ள போகும்போது அந்த சளியெல்லாம் எடுத்துரும். இது வந்து காட்டு வறுவல் மாதிரி மனமாக இருக்குது. எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். சரி, ஓகே. உடம்புக்கு பிரச்சனையும் இல்லை. ஒரு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணும்போது அதோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன? சின்ன வெங்காயம் மட்டும் உடம்புக்கு நல்லது. அல்சர் இதெல்லாம் வராது, வயிறு எரிச்சல் இருக்காது. என்ன மாதிரி சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணணும்? சின்ன வெங்காயம் வந்து நாட்டு வெங்காயம் இருக்குங்க சார். அந்த நாட்டு வெங்காயம் வந்து போடுறதுனால கிரேவி நல்லா எடுத்து கொடுக்கும் சார். வரமிளகாய்க்கு எதுக்கு வந்து உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயம் நம்ம நிறைய கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். மிளகாய் விதைய அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற நார் கொஞ்சம் அல்சர் இருந்தால் கொஞ்சம் அலட்சியே கிடைக்கும். இது வந்து டேஸ்ட் கொடுக்கும். பாட்டிமா கூட, அதாவது ஆயா கூட சேர்ந்து அவன் பண்ணுறவங்க யாரு கேட்டால் அவரோட மகன் தனசேகரன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தனசேகரன் ஐயா கூட சேர்ந்து அவரோட மகன் பண்ணுறாங்க. அதாவது 3 ஜென்ரேஷனாக பண்ணிட்டு வராங்க. ஸோ இவங்ககிட்ட போயிட்டு இந்த மாதிரி யூனிக்கான ஒரு ரெசிபி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த தங்கமேடு ஊர் சொன்ன பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய கோவில் இருக்குது. தம்பிக்கலை ஐயன் கோவில் சொல்லி ஊர் இருக்குது. இந்த கோவில் வந்து பயங்கர விஷயம். அதுக்கு பக்கத்தில் தான், அதாவது இந்த கோயில் பக்கத்தில் தான் இவங்களோட ஆயா கடைன்னு சொல்லி ஒரு கடை இருக்குது. ஸோ வாங்க இவங்க எல்லாரும் மீட் பண்ணி இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க ஐயா. வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குதுங்கண்ணா. ரொம்ப சந்தோஷம். நாட்டுக்கோழி வச்சு பண்ணுற ரெசிபி எப்படி பண்ணலாம்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சு வந்திருக்கோம். சரி. அதுக்கு முன்னாடி பாட்டிமா, அதாவது ஆயா தான் வந்து ஆயா கடை பயங்கர ஃபேமஸ் சொல்கிறாங்க. ஆயாவை பற்றி சொல்லுங்கள். அம்மா வந்துங்க அப்போ வந்து ஆரம்பத்துலேருந்தே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே. ரொம்ப நாள் ஒரு 20-25 வருஷம் பண்ணிகிட்டு வந்தாங்க. ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா முடியல, வயசாகிட்டாங்க. தொழில் விடக்கூடாது, நம்மளே செய்யலாம், இது வந்து நல்ல ஒரு இது எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி எல்லோரும் நிறைய ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் வந்தேன். நான் வந்து பண்ணிகிட்டு இருந்து மகன் படிச்சுட்டு இருந்தாப்படி. ஓகே. அப்புறம் சரி படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டாப்படி. சரி நம்மளுக்கு மேலே பையன் தானே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு மகனை கூட்டிகிட்டு வந்துட்டேங்க. நல்ல விஷயம். இது இந்த மாதிரி பண்ணிட்டு வர முடியல. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம டேஸ்ட் கொடுக்குறதே வந்துங்கன்னா விறகடுப்பில் தான். மேக்ஸிமம் வந்து விறகடுப்பில் தான் அந்த டேஸ்ட் கொடுக்குது. விறகடுப்பு சமையலுங்கிறது கேஸ் அடுப்பில் பண்ணுறதுனா அது ஒரு டேஸ்ட்டு. விறகடுப்பு சமையல் நல்லா இருக்குது. ஓகே, நல்ல விஷயம். அந்த இது வந்து எங்களுக்கு வந்து அது நல்லா இருக்குது.
ஓகே. அது மட்டும் இல்லாமல் அந்த விறகு அடுப்பில் பண்ணும்போது வந்து அந்த நெருப்பு வந்து அந்த டெம்பரேச்சர் வந்து ஹை டெம்பரேச்சர் வந்து எல்லா ஏகமும் வருது. எல்லாம் அதாவது கேஸ் அடுப்புனா ஒரு சில இடத்துல தான் வரும், அது ஈவனாக கறி வேகாது. விறகு அடுப்புனா ஏகம் வர்றதுனால அந்த டேஸ்ட் நல்லா கொடுக்குது. நல்ல விஷயம். அதனால் நல்லா பிடிச்சி போச்சு எல்லாத்துக்கும். ஓகே. இப்போ வரீங்களா போய் அம்மா போய் பார்த்து கண்டிப்பாக சமையல் எப்படி பண்ணுறது பார்க்க போகலாமா? கண்டிப்பாக வாங்க. பாட்டிமா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம் உங்களை வந்து நான் இன்னைக்கு சந்திக்கிறது. பாட்டிமா, உங்களுக்கு யார் இது மாதிரிலாம் வந்து ஆர்வம் சொல்லி கொடுத்தா பண்ணணும்னு சொல்லி? யாருமே சொல்லி கொடுக்கலன்னு ஆண்டவனா சொல்லி கொடுத்தது நானே பண்ணிக்கிட்டேன். அப்படியா? ஆமா. நல்ல விஷயம், நல்ல விஷயம். வேற என்னெல்லாம் பண்ணுவீங்க? மசாலா போட்டு பண்ணி தர சொன்னா பண்ணி தருவோம், பட்டை கிராம்பு போட்டு பண்ணி தர சொன்னா பண்ணி தருவோம். ஆனா எல்லாமே உடம்புக்கு கெடுதல், நான் பண்றது உடம்புக்கு நல்லது. பெஸ்ட். சரி, ஓகே. ஸோ இந்த ரெசிபி பண்ணும்போது இது எப்படி ரைஸோட தொட்டு சாப்பிட்றதா இல்லை குழம்பு ஊற்றி தொட்டு சாப்பிட்றது நல்லா இருக்குமா? இல்லை, நாங்கள் வந்து செம்மிக்கிரை மாதிரி வந்துடுதுங்க. வெங்காயம், மிளகாய், இது 5 ஐட்டம் போட்டு பண்ணுறப்போது உங்களுக்கு செம்மிக்கிரை மாதிரி வந்துடுது. ஓகே. சாப்பாட்டுலேயே எப்படி பசஞ்சிக்கலாம். நல்ல விஷயம், நல்ல விஷயம். ரொம்ப அழகாக சொன்னீங்க. இந்த நாட்டுக்கோழின்னா எப்படி இருக்கணும்? 30 வருஷத்துக்கு முன்னால் நாட்டுக்கோழின்னா அந்த சித்து வெடை கோழின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். சின்னதாக தான் இருக்குங்க, அது டேஸ்ட் நல்லா இருக்குது. ஓகே. இப்போ வர 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 ஹைப்ரேட், அதுலேயும் நிறைய ஹைப்ரேட் அப்படி இப்படின்னு ஆகிப்போச்சு. இப்போ வந்து நாம் வந்து நாட்டுக்கோழி தரமாக வந்து தோட்டத்துக்குள்ள ஏரியாவில் போய் பார்த்து வாங்கணும். ஓகே. சந்தையில் போய் வாங்குறோம், அதுலேயும் வந்து கொஞ்சம் பார்த்து தெளிவாக பார்த்து வாங்கிக்கிறோம். ஓகே, சரி. மெயின் அதான் பண்ணுறாங்க. ஒரு நாட்டுக்கோழினா எத்தனை கிலோ இருக்கணும் அப்படியே இருக்கா? 2 கிலோ 3 கிலோ சாவலாம், 2 கிலோ 3 கிலோ வருங்க. வெடைக்கோழி வந்து மொட்டு வைக்கிறதுக்கு முன்னாலேயே நாங்கள் பண்ணுறோம். நல்ல விஷயம். மொட்டு வச்சு முடிச்சுட்டு அந்த டேஸ்ட் குறையும். சரி, ஓகே, நல்ல விஷயம். சரிங்க ஐயா, நாங்கள் இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அம்மா சொல்லி தரப்பாங்க. பாட்டிமா சொல்லி தரீங்களா? எப்படி பண்ண சொல்லி தரீங்களா எங்களுக்கு? ஓகே. இப்போ நான் எப்படியும் கற்றுக்கிறேன், கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களை வந்து நான் வெயிட் பண்ணுறேன். சரிங்களா? ரொம்ப நன்றிங்க ஐயா. ஸோ இப்போ பண்ண ஆரம்பிச்சலாமா? சட்டி தூக்கி வைக்கவா? சரி, ஓகே. பாட்டிமா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? எண்ணெய் ஊற்றலாங்கண்ணு. ஓகே. என்ன யூஸ் பண்ண போகிறீங்க? கடலை எண்ணெய். கடலை எண்ணெய். ஓகே, சரி, இந்தாங்க. எவ்வளோ தவி ஊற்றுங்க. எதுக்காக இந்த சிக்கன் சமைக்கும் போது கடலை யூஸ் பண்ணுறீங்க? என்ன காரணம்? கடலை எண்ணெய் கண்ணு உடம்புக்கு நல்லது, டேஸ்ட்டாக இருக்குது. வேற எண்ணெய் எது ஊற்றினாலும் அதோட சுவை வராது. சரி, ஓகே. அதனால கடலை எண்ணெய் ஊற்றுவோம். சரி, நல்ல விஷயம். சரி, ஓகே. போதுமா என்ன? போதும். ஓகே, கொடுங்க. இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. இதில் வேற என்ன போட போகிறோம்? வேற வெங்காயம் போடணும். ஓகே. இதில் தாளிப்பனா போடுவீங்களா? அதெல்லாம் எதுவும் போடணும். இந்த கடுகு, சோம்பு அது மாதிரிலாம் எதுவும் ஆகாது. ஓகே. ஸோ இப்போ வெங்காயம் போடுறோமா? ஆமாம். சரி, ஓகே. எவ்வளோ வெங்காயம் போடுறோம்? 2 கிலோவுக்கு இந்த வெங்காயம் போட்டு ஓட்டி விடணும். ஓகே. இது வந்து நல்ல பொன் நிறமாக வரணும். சரி, ஓகே. அப்புறம் தான் மிளகாய் போடணும். ஓகே. இப்போ எத்தனை கிலோ கோழி பண்ணுறோம்? நம்ம நாட்டுக்கோழி யூஸ் பண்ணுறோம். 2.5 கிலோ போடுறோம். 2.5 கிலோ நாட்டுக்கோழிக்கு வெங்காயம் எவ்வளவு? 1.5 கிலோ வரும். 1.5 கிலோ சின்ன வெங்காயம். ஆமாம். சரி, ஓகே. எதுக்காக இந்த கொம்பு வச்சு நீங்கள் பண்ணுறீங்க? கை சுடுமில்ல, அதுக்கு வசரம் இது. அப்படியா? ஆமாம். கரண்டிலாம் தொட மாட்டீங்க? கரண்டியில் சொயின்னு சுடும். சரி. குச்சி சுடாது. சுடாது. அதனால அந்த குச்சியை போட்டுட்டு இப்படி கிளறணும். சரி, நல்ல விஷயம். அப்போ சின்ன வயசுலேருந்து பண்ணுறீங்களா? சின்ன வயசில் நான் ஒரு 50 வயசு இருக்கு அப்போ பிடிச்சி இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கேன். அப்போத்துலேருந்து தான் பண்ணிட்டு இருக்கீங்க. சரி, ஓகே. இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்? நல்ல வேவிட்டு. இன்னைக்கு கேள்விப்பட்டு நீங்கள் நிறைய பேருக்குலாம் சமைச்சு கொடுத்துருக்கீங்க. 10-20 பேர்த்துக்கு சொல்லித்தான் போய் பண்ணிட்டு இருக்கிறாங்கப்பா. எல்லா மக்களும் பொழைக்கிட்டு அந்த உழவு மூச்சு கூட ஆயா கடைன்னு பேர போயிடுது. நிறைய பேர் ஊர் சின்ன ஊர் உள்ள வந்தா தெரியுது, ஆனால் ஆயா கடை சொன்னால் எல்லாருக்கும் தெரியுது. தெரியும். நல்ல விஷயம், நல்ல விஷயம். எல்லா மக்களும் பொழைக்கணும். ஓகே. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இன்னைக்கு எதுக்காக வந்து ஊரில் இருக்கவங்க, அதாவது கோயம்புத்தூர் போகிறவங்க, சேலம் போகிறவங்க எல்லாருமே தேடி வராங்க. என்ன காரணம்னா இவங்களோட கைப்பக்குவம் தான். அது மட்டும் இல்லை, நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு. ஸோ இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு, பார்ப்போம். நான் கேள்விப்பட்டேன் நிறைய ஆக்டருக்கெல்லாம் வந்து சமைச்சு கொடுத்துருக்கீங்க, நடிகர்கள்லாம் சமைச்சு கொடுத்துருக்கீங்க கேள்விப்பட்டேன். அது உண்மையா? உண்மைதாங்கண்ணே. அப்போ வந்து சிம்மராசி படம் எடுத்தாங்க. ஆமாம். அவங்களுக்கு ஒரு 10-20 பசங்களுக்கு பண்ணிட்டாங்க. மனோரம்மா அவங்களாம் சமைச்சு கொடுத்தீங்களா? பொன்னம்பழம், அப்புறம் இன்னொருத்தர் பேர்
சரத்குமாரா? சரத்குமார். சரி ஓகே. அதெல்லாம் சாப்பிட்டு பார்த்தாங்க. எப்படி இருக்கு சொன்னாங்க அவங்களாம்? எல்லாம் பிடிக்குது, நல்லா இருக்குன்னுட்டாங்க. சரி, நல்ல விஷயம். வெங்காயம் போதுமா? போதும். சரி ஓகே. வெங்காயம் இந்த மாதிரி வதங்கணுமா? வணங்கணும். ஓகே. மணம் வருதா? நல்லா அந்த வெங்காயம் வதங்குற வாசனை வருது. ஆமா. நீ பண்றது பெருசு இல்ல, அதுல இருக்கிற சுவை எப்படி மூக்கு வருதுன்னு பார்க்கணும். பாத்தீங்களா? சூப்பர். இப்போ இந்த மிளகாய் போடலாமா? சரி. கொஞ்சமா. எவ்வளோ போடுவா? ஒரு கை போடுவா? போதும், நம்ம காரமா போயிரு. சரி ஓகே. சரி, நீங்க கிளறுங்க. உங்க வீட்லயெல்லாம் உங்க பொண்டாட்டி புள்ளிக்கெல்லாம் காமிச்சு சுவையா இருக்குன்னு சொல்லணும் எனக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. பாத்தீங்களா, அதனால தேடி வரும். உங்க ஆசீர்வாதம் இருந்தால் தான் எல்லாமே எப்பவும் நடக்குங்கன்னு. நல்ல விஷயம். அந்த ஆண்டவன் நம்பி நான் நல்ல முறையில் இருந்து நல்ல முறையில் சமைச்சு சாப்பிட்டோம்னா அந்த உடம்புக்கு எந்த கெடுதலும் வராது. நல்ல விஷயம். நான் 75 வருஷமாகி இன்னொரு ஊசியோட போடல. அப்படியா? ஏன் போடல? உடம்பு அந்த அளவுக்கு எனக்கு இருக்குது. நல்ல விஷயம். உங்களை பார்த்து நிறைய பேர் வந்து ரோல் மாடலாக எடுத்துப்பாங்க. ரோல் மாடலாக உங்களை மாதிரி இருக்கணும்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பாங்க. ஆயாளோட நின்று போட்டால் பிடிச்சி போறையில் அப்படி பண்ணுறாங்க. நல்ல விஷயம். அதனால உங்களை தேடி வந்திருக்கேன். கறி போடலாம். இப்போ கறி போடலாமா? ஓகே. கோழி போடலாமா? போடலாங்கண்ணு. அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்? உப்பு. நான் போடவா உப்பு? போடலாம். சரி. அப்போ தான் நீங்கள் வீட்டில் பண்ண முடியும். சரி ஓகே. போதுமா? போதும். இதுக்கப்புறம் மஞ்சத்தூள் எவ்வளோ போடணும்? போடலாம். போதுமா? போடலாம். சரி ஓகே. அவ்வளோதான். சரி, நீ ஒன்றும் வேண்டியதில்லை. இதை நல்லா கிண்டி விடுங்க. சரி ஓகே. நல்லா கறி உருள்ட்டு அப்புறம் அதே மாதிரி வீட்டில் பண்ணணும். சரி கண்டிப்பாக. நான் நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்கேன். இன்றைக்கி பாட்டிமா சொல்லி தரும்போது அவங்க அனுபவங்கள் ரியலி வேறு மாதிரி. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. போதுமா? அப்படி இன்னும் வேகணும். இதில் இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லாம் எதுவுமே வேண்டியதில்லை. எதுவுமே இல்லை. ஏன் இப்படி போடுறதில்ல? அதெல்லாம் சும்மா தேவையாக இல்லாத கொண்டு போய் போட்டுட்டு அது அந்த வாசம் அடிச்சுக்கிட்டு அது நல்லா இருக்காது. நல்லா இருக்காது. இது வந்து காட்டு வறுவல் மாதிரி மணமாக இருக்குது, எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். சரி ஓகே. உடம்புக்கு பிரச்சனை இல்லை. சரி ஓகே. நல்ல எண்ணெயில் வணங்கணும் பிற்பாடு தேவையான தண்ணி ஊற்றி மூடி வச்சிருக்கு, நல்லா வேவிட்டு அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். அவ்வளோதான். ஒரு சமையல் சமைக்கணும் குறைஞ்சபட்சம் ஒரு 10லேருந்து 20 பொருள் தேவை. கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி, தேங்காய், கரம் மசாலா, இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருட்கள் தேவைப்படும். அதெல்லாம் போடும்போது நல்லா சாப்பிட்டு போட்டு ஏப்பம் போட்டிங்கன்னா அப்படியே ஓட்டிட்டு வந்துடும். அப்படியா? ஆமாம். ஓகே. இது வந்து எதுவும் ஆகாது. ஒன்றும் ஆகாது. அந்த மஞ்சத்தூளும் அந்த காரமும் நெஞ்சுக்குள்ள போகும்போது அந்த சளியெல்லாம் எடுத்துரும். சளி அதிகமாக இருக்க டைம்ல இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஒன்றும் ஆகாது. சரி, இது வதக்காச்சு. தண்ணி ஊற்றலாமா? இப்போ தண்ணி ஊற்றலாம். சரி ஓகே. இதெல்லாம் ஊற்றலாமா? ஊற்றுங்க, நான் சொல்கிறேன். போதுமா இது? ஊற்றிட்டு நல்லா ஓட்டி விட்டு அப்புறம் நல்லா கொதிக்கும் போது தட்டத்தை வச்சு மூடி வச்சிடறோம். சரி. நல்லா வெந்து ஆகி பிடிச்சி வேகும்போது அதை எடுத்து விட்டு ஒரு டம்ளர் மோந்து குடிச்சு போட்டீங்கன்னா எல்லாம் பூரா எடுத்து விட்டுரும். சரி ஓகே. அந்த மாதிரி குடிச்சு பாருங்க வீட்டில் வச்சு. கண்டிப்பா நல்ல விஷயம். இதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு சொல்றது பத்தாது, தினம் கொடுக்க முடியாது. நீங்கள் வீட்டில் வச்சு அப்படி சுவையாக பண்ணி சாப்பிடுங்க, எந்த கெடுதல் வராது. நல்ல விஷயம் பாட்டிமா, அழகாக சொல்கிறீங்க. இப்போ மூடி போட்டுருவா? ஓகே. இப்போ இது வேகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 1 மணி நேரம் ஆகும். ஓகே, வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்குறோம். ஆமாம். இப்போ ரெடியாக இருக்குமா? ஆமாம். சரி பார்த்தலாமா? ஓகே. தட்டத்தை எடுத்து பார்ப்போம். சரி ஓகே, எடுங்க. வாழெல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்காங்க. நல்லா ரெடியாக பண்ணி வச்சுருக்குறோம். சரி ஓகே, கொடுங்க. அடாடா, கலரே மாறிடுச்சுங்க. கலர் அப்படி செம்பொன் நேரமாக வரணும். அந்த மிளகாய் குக்காக அப்படியே அந்த கலர் மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் இதில் வெறும் மஞ்சள் தூள் தான் போட்டோம், வேற எதுவும் போடல. நல்லா கலர் மாறி இருக்கு. அந்த மிளகாய்
கரைஞ்சி பொண்ணு நேரம் மாய்க்கணும். ம் அப்போ தான் அது டேஸ்ட் வரும். சுட சுட ரெடியாக இருக்குது. ஆமாம். நீங்கள் இது இல்லாமல் வேறு என்ன சமையல்லாம் பண்ணுறீங்க? வரவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து இந்த நாட்டுக்கோழி குழம்புலாம் வைக்கிறீங்க. அதுக்கெல்லாம் எப்படி இந்த பவுடர் மசாலா தான் நீங்கள் வந்து? அதெல்லாம் நாங்கள் சொந்தமாக எல்லாம் வாங்கிட்டு வந்து அரைச்சி மிளகாட்டி குழம்பு வைக்கணும். கல்லில் போட்டு அடிச்சு வைக்கணும். சும்மா மிக்சியில் போட்டுட்டு அடிச்சு வச்சா அந்த குழம்பு நல்லா இருக்காது. வீட்டில் எப்படி நம்ம பண்ணி சாப்பிடுவோமோ அந்த மாதிரி பண்ணணும். அப்போ தான் குழம்பு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அந்த மாதிரி தான் நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்க. ஆமாம். நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க? ரசம் பண்ணுறீங்க, பச்சை புளி ரசம், குழம்பு, கறி வறுவல். கறி வறுவல், இதுதான் இங்கே வரவங்க எல்லாரும் கொடுப்பீங்க. டேஸ்ட் பண்ணிடலாமா? ஆ. இப்போ அப்படியே ஐயா கூப்பிடலாமா? ஐயா வாங்க. பாட்டிமா வந்து அழகா நிதானமாக எப்படி இந்த ரெசிபி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அழகாக சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி பாட்டிமா. அதே மாதிரி எங்ககிட்ட வந்து நீங்கள் அடிக்கடி வரணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. ருசிக்காகவும் அங்கே வேலையில் விட்டு போட்டு கொடியாரோம். அப்படியா? அந்த அன்போடு அவங்க கூப்பிட்றது வந்து வேறு மாதிரி. ரியலி வந்து இன்றைக்கி கிடச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி. ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்தலாமா? ஓகே. அதாவது சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றது இன்னும் தனி டேஸ்ட். அப்படின்னு சாப்பிட்டு பார்த்துடலாம். சாப்பிட்டு சூப்பர். அருமையாக இருக்குது. அதுவும் பர்டிகுலராக நான் சாப்பிடும்போதுங்க ஐயா, அந்த சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்குது. அந்த காரத்தோட தன்மை, அந்த வெங்காயம் நல்லா மசிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காரத்தோட தன்மை வந்து அப்படி ரொம்ப எனக்கு எக்ஸ்ட்ரீம் காரம்லாம் இல்லை, காரம் இருக்குது. சூப்பராக இருக்குது. இன்னொன்று அந்த மாய்ஸ்சர், அந்த ஈரப்பத்தோடு சாப்பிட்றது அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். ரொம்ப சந்தோஷம் உங்களை இன்றைக்கி சந்தித்து இந்த ஒரு அருமையான ரெசிபி நீங்கள் சொல்லி கொடுத்ததுக்கு. இப்போ உங்கள் இடத்துக்கு யாராவது வரணும்னா எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணுறது? நம்ம ஊர் வந்துங்க ஈரோடு மாவட்டம். ஈரோட்டிலேருந்து வந்தீங்கன்னா சித்தோடு சத்தியமங்கலத்து ரோட்டில் உள்ளுக்குள்ள வரணுங்க. ஒரு 4 கிலோமீட்டர் உள்ள வரணும். இப்படி கோயம்புத்தூர்லேருந்து வந்தீங்கன்னா பெருந்தரை காஞ்சி கோயில் வந்து 4வது கிலோமீட்டர். ஓகே, 4வது கிலோமீட்டர். நல்ல விஷயம். இங்கே லேண்ட்மார்க் வேறு என்ன இருக்குது? கோயில் தம்பிக்கிளை ஐயன் கோவில்னு ஃபேமஸான கோயில். கோயில் பக்கத்துலேயே நம்ம கடை வந்து ஆயா கடை மெஸ்ஸு. ஃபோன் நம்பர் வந்து 99 424 60 483. நம்ம கடையினோட ஃபோன் நம்பரு. ஃபோனில் ஆர்டர் சொன்னாலும் நாங்கள் செஞ்சு வச்சுருவோம். வந்தோடனே சாப்பிட்டு போகிற மாதிரி. அப்படித்தான் கஸ்டமர் நிறைய பேர் வெளியூர்லேருந்து வர்றாங்க. 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு முன்னால் ஆர்டர் கொடுத்துருவாங்க. நாம் செஞ்சு கொடுத்துருவோம். நல்ல ஒரு அருமையான ஒரு நாட்டுக்கோழி ரெசிபி நீங்கள் சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு நினச்சின்னா டெஃபினட் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாட்டிமா சொன்ன மாதிரி நல்ல ஒரு வீட்டு சாப்பாடு ஒரு பிடிக்கணும்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. நன்றி, தேங்க்யூ. இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு அருமையான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye. Take care.